அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே நமக்காக சிந்தின இரத்தம் பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் அவர் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு ஒப்புரவாக்க அது பிரியமாயிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கொண்டு பிதாவாகிய தேவன் இந்த பூலோகத்தில் உள்ள நம்மையும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் ஒப்புரவாக்கி கொள்ள அவர் சித்தமானார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படியானால் ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகிற இயேசு ரத்தம். ஆகவேதான் இங்கே சொல்கிறது, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சமாதானத்தை உண்டாக்குகிற இரத்தம். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை இயேசு ஏற்றுக்கொண்டார் என்று சொல்ல வேதத்தை வாசிக்கிறோமே. அவர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை கொண்டே அந்த சமாதானத்தை நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு தூரமாக இருந்த மனக்குழுக்குள்ள இருந்த எல்லா காரியங்களிலும் சமாதானத்தை ஏற்படுத்தினார். இப்பொழுதும் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கும் பூலோகத்தில் உள்ளவைகளுக்கும் இடையிலே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். பரலோகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பரிசுத்தம் உள்ளவைகளாக இருக்கிறது. பூமியிலே இருக்கிறவைகள் இந்த உலகத்திலே ஸ்திரீனிடத்தில் பிறந்த எந்த ஒரு மனுஷனும் பாவியாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் சம்பந்தம் இல்லை. பாவமும் பரிசுத்தமும் ஒட்டி இருக்க முடியாது. ஆகவேதான் ரெண்டுக்குள்ளும் ஒரு சமாதானம் உண்டாயிருக்க வேண்டும் என்றால் ரெண்டு பக்கமும் பரிசுத்தம் தேவை. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற அந்த பரிசுத்த இரத்தத்தையே மனுக்குலத்தை பரிசுத்தமாக்குவதற்காக அவர் சிந்திவிட்டார். அந்த இரத்தமே மனுக்குலத்திற்கும் பரலோகத்திற்கும் ஒரு பெரிய சமாதானத்தின் ஒரு கட்டை ஏற்படுத்துகிறது. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவையும் சுத்தமாக்கி பரிசுத்தம் உள்ளதாக்குகிறது. ஆகவே பரலோகத்தில் இருக்கிறவைகள் அது பரிசுத்தம் உள்ளவைகளாகவே இருக்கிறது. அவைகளும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களும் ஒப்புரவாக்கப்படும்படியாக அவர்களுக்கு இடையிலே ஒரு பெரிய ஒரு சமாதானத்தினுடைய கட்டு, ஒரு பெரிய ஒரு சமாதானம் ஏற்படுகிறது. அதைத்தான் இங்கே வசனம் சொல்லுகிறது. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே அவர் சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளுக்கும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. இயேசு கிறிஸ்துவினுடைய மூலமாய் அவருக்கு தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் பிதாவாகி தேவனுக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் பிதாவுக்கு பிரியமாயிற்று என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் கூட நாமும் பரலோகத்தில் உள்ளவைகளும் ஒரு சமாதானத்திற்குள்ளாக இருக்கிறோம். வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது பரலோகத்தின் தூதர்கள் இந்த பூமியிலே யோவானுக்கு அநேக காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது யோவான் தூதருடைய பாதத்திலே விழுந்து வணங்கும்படி சென்ற பொழுது தேவதூதன் சொல்லுகிறார், இப்படி செய்யாதபடிக்குப்பார், நானும் உன்னோடு கூட இயேசு கிறிஸ்து நாமத்தை குறித்து சாட்சி கொடுக்கிற உன் சர்வரோடு கூட
நானும் ஒரு ஊழியக்காரன், கர்த்தரை தொழுது கொள் என்று சொல்லி வெளிப்படுத்தும் விஷயம் 19 அதிகாரம் 10 வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். ஆம், பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே சமாதானம் பெறுகிறது. சமாதானத்தை ஆண்டவராய் இயேசு ரத்தத்தினாலே உண்டாக்குகிறார். சமாதானம் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கும் பூலோகத்தில் உள்ளவைகளுக்கும் இடையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சமாதானம் உண்டாகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். பிதாவாகிய தேவனுக்கு இயேசுவின் ரத்தத்தை கொண்டு அப்படிப்பட்ட சமாதானத்தை உண்டாக்க அவருக்கு சித்தமாயிருந்தது. தம்மோடு கூட ஒப்புரவாக்கிக் கொள்ள சித்தமாயிருந்தது. ஆகவே இயேசுடைய ரத்தத்தை கொண்டு சமாதானத்தை உண்டாக்கினார்.